விஜய் அதிமுக அதிமுக கூட்டணி 2.5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி, 2.5 ஆண்டுகள் தாவேக ஆட்சி. பார்த்தீங்களா அதை? அதிமுக தாவேக கூட்டணி அமைந்தே விடக்கூடாது. சில யூடியூபர்லாம் வந்து 2 பேருக்குமான கூட்டணி அமையணும் தெரியல, யாரோ நெருக்கடி கொடுக்குறாங்களாம் விஜய்க்கு. கருத்துக்களை முன்வைக்கிறோம், இது ஒன்றும் நெருக்கடிலாம் கிடையாது. தினமலர் யாருக்காக வேலை செய்யுது, எதற்காக வேலை செய்கிறதுன்றதெல்லாம் நம்ம வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியும். பிஜேபி தமிழ்நாட்டில் வளர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் தான் அந்த ஊடகம் எழுதி கொண்டிருக்கிறது. அந்த நிர்வாகம் வெளிப்படையாக சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதுலையும் லாஜிக் இருக்குது. நான் பேசியிருக்கேன், அவர்களோட எல்லாம் உரையாடி இருக்கிறேன். ஏங்க இங்கே இருக்கிற அவ்வளோ பத்திரிகையும் ஒரு நிலைப்பாடு எடுத்து தினகரன் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருக்குது, சன் டிவி திமுகவுக்கு ஆதரவாக இருக்குது, இத்தனை தொலைக்காட்சிகள் வந்து திமுக, இன்னும் பெரும்பாலான ஊடகங்கள் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்குன்னா நான் ஒருத்தன் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடாதா? எனக்குன்னு ஒரு நிலைப்பாடு இல்லையா என்று அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார்கள். இதையொட்டி வந்து நீங்கள் ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக தினமலரில் வந்த ஒரு பெட்டி செய்தி உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். விஜய் அதிமுக கூட்டணி 2.5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி, 2.5 ஆண்டுகள் தாவேக ஆட்சி. பார்த்தீங்களா அதை? ஒத்துக்குவாங்களா? 2 பேரும் ஒத்துக்குவாங்களா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு விஜய் இதுக்கு மறுத்துட்டாரான். என்னென்னா ஃபஸ்ட்டு 2.5 வருஷம் அவங்க இருந்துட்டு நம்மளை ஏமாற்றிடுவாங்க, வேணான்ட்டாரான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேச்சு நடந்துச்சா? எந்த அடிப்படையில் இந்த பெட்டி செய்தி போடுறீங்க? இது ஒரு புறம். இந்த இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய மும்மொழி போர், அந்த தொகுதி மறுசீரமைப்பு அண்ட் இந்த 2 இஷ்யூவையும் டிஎம்கே, நான் அதுதான் நான் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். ஒரு லியோ வந்து அது இழந்த ஓட்டுகளை பிடிக்கிறதுக்காக போடுறாங்கன்ட்டு. நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருந்தாலும் இட் இஸ் அன் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் 2026. அது இப்போ வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் எடப்பாடி பழனிசாமி போட்ட ட்விட்டுக்கும் வந்து சம்மந்தம் இருக்குல்ல? இருக்குது. பிடிச்சிட்டிங்க, சொல்கிறேன். அதை இப்போது அதிமுக தாவேக கூட்டணி அமைந்தே விடக்கூடாது என்பதில் திமுகவும் பிஜேபியும் கவனமாக இருக்கின்றன. என்ன ரீசன்னா, திமுகவுக்கு இந்த கவலை ஏனென்றால் அதிமுக தாவேக கூட்டணி அமைந்து விட்டால் நாம் தோற்றுருவோம். இது அவங்க கன்சர்ன். ஸோ அந்த கூட்டணி அமையக்கூடாது. இதற்காக இவர்கள் இதை செய்கிறார்கள். அதிமுக தாவேக கூட்டணி அமைந்து விட்டால் நாம் அனாத அப்படின்னு பாஜக நினைக்குது. யார் சேர்த்துப்பா நம்மளை? அவ்வளோ பேரும் விரட்டி விடுறாங்க. நாம் எங்கே பண்ணுறது, என்ன பண்ணுறது? யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு அலைன்ஸ் என்ன இருக்குது? பாமக வராது இல்லையாப்பா? தேமுதிக வருமா? வராது. அப்போ யார் கூட நிற்பாங்க? இந்த பழக்காரரு, டிடிவி, சின்னம்மா, இதை வச்சுட்டு எத்தனை சீட்டை ஜெயிப்பீங்க? பிஜேபி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிங்க இல்லையா? திமுகவுக்கு கூட்டணி இருக்கு, வலுவான கூட்டணியோடு இருக்கு. ஆனால் அதிமுக தாவேக சேர்ந்துச்சுன்னா ஸ்வீப் பண்ண முடியும். இன்னைக்கு இவர்களை வீழ்த்தக்கூடிய ஒரே வல்லமை அந்த கூட்டணிக்கு தான் இருக்கிறது இல்லையா? அதே நேரத்தில் பிஜேபிக்கு விஜயை விரட்டி விட்டால் போதும், வேறு வழி இல்லாமல் அவரும் இண்டிகேட் பண்ணிட்டாரு, வேறு வழியும் இல்லை. அதையும் சொல்கிறேன், விஜயை விரட்டி விட்டுட்டு தனியாக நிற்க வச்சுட்டா வேறு வழி இல்லாமல் நீங்கள் கிட்ட வந்தாகணும். இதைத்தான் அண்ணாமலை தவம் கிடக்கிறாங்க சொன்னாரா? இவங்க 2 பேருமே தமிழ்நாட்டில் இவர்கள் இருவர் மட்டும்தான் அரசியல் கட்சிகள் என்பது போல் 10 நாளாக நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. கவனிச்சிங்களா? ஆக்சுவலாக இந்த நரேட்டிவ் எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டுக்கு 2026 நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகிறது. பியூட்டிஃபுல்லி புட். லோக்சபாக்கான நரேட்டிவ் இப்போ செட் பண்ணுறாங்க தெரியுதா? நம்ம வந்து இவ்வளவு தெளிவாக சொல்லாமல் நம்ம என்ன சொன்னோம்னா, நாளைக்கு நடக்க போகிறது இல்லையா தொகுதி மறுசீரமைப்பு சொன்னோமா? சொன்னோம். சென்சஸ் எடுக்கணும், டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்கணும், 20 வருஷம் ஆகும். 21 சென்சஸே இன்னும் எடுக்கல, 5 வருஷம் ஆகுது. 21 சென்சஸ் எடுக்காமல் நீங்கள் எப்படி டீலிமிட்டேஷன் பண்ணுவீங்க? அப்போ இது நாளைக்கு நடக்க போகிற பிரச்சனை கிடையாது. நானும் கேட்டேன், ஏன் இவ்வளவு மெனக்கிட்டு இருக்காங்க? நல்லா நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்களா? 22 ஆக்ஷன் கமிட்டி கூட்டம் ஏதோ வச்சுருக்காங்க. இதற்காக தென்னக முதல்வர்களெல்லாம் போய் திமுக தலைவர்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க வரிசையா. பினராயி விஜயன், திரு சித்தராமையா, இங்கெல்லாம் போய் ஒவ்வொரு குழு போயிட்டு 22க்கு வாங்கன்னு அழைப்பு எடுத்திருக்காங்க. சரி, நீங்கள் போய் அங்கே அழைப்பு எடுக்கிறீங்க, தென்னக மாநிலங்களுக்கு தொகுதியை குறைக்கிறாங்கன்ட்டு. அவங்க குறைச்சா பரவாயில்ல, நான் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. பிஜேபி ஆளாத கட்சிகள் இல்லையா? பிஜேபியே எடுத்துக்குவோம்ப்பா, ஆமாம் தொகுதியை குறைக்க போகிறோன்னு சொல்ல போகிறாங்களா அவங்க? தமிழ்நாடு சொன்னாரு ஒரு தொகுதி கூட குறையாதுன்னு சொன்னார். ஆனால் அங்கே அதிகரிப்பாங்க, அங்கே அதிகரிக்கிறதுக்கு ஏற்ப இங்கே அதிகரிக்காது. அது இருக்கட்டும். அமித்ஷாவும் ஆம்பிகோஸாக தான் பதில் சொன்னார். இவங்க ஏன் இதை பிடிச்சி தொங்குறாங்கன்றது தெரியுதா? அதே போல் மொழி பிரச்சனை. நீங்கள் தான் போய் பிஎம்சி ஸ்கூல்ஸ்க்கு எழுதி 2 லெட்டர் வெளியாயிடுச்சு, ரைட்டுங்களா? இவ்வளோ திருட்டுத்தனத்தை பண்ணிவிட்டு
இப்போ வந்து ஐயோ மொழிக்காக ஒரு உதயநிதி உயிரையும் கொடுப்போம், எத்தனை உயிர்கள் வேண்டுமானாலும் போகட்டும், மொழி முக்கியம். சிஎம் டெய்லி மொழியை பற்றி பேசுகிறாங்க, எல்லாம் கவனிச்சிங்களா? அண்டு விஜய் மீது பர்சனல் அட்டாக். இப்போது திரு லியோ சொன்னார், எடப்பாடி பழனிசாமி ட்வீட்டு, நாங்கள் ஒருத்தன் இருக்கேன், என்ன நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற அரசியல் காலத்தை புரிஞ்சிக்கவே முடியல சார். ஆக்சுவலாக பாஜகவும் திமுகவும் மாறி மாறி நாங்கள் பேசிக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னதுக்கு விஜய் வந்து பெரியாரை பற்றி பேசுறதுக்கு விஜய் வந்து ட்விட்டு போடுறாரு. ஒரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி திமுகவை நோக்கி வந்து கேள்வி கணக்கில் வீசுறாரு. ஸோ யாருக்கும் கேமு, யார் ப்ளே பண்ணுறா, யாருக்கு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தெரியவே இல்லை. இது எப்போ வந்து உறுதியாகும், இந்த சண்டை வந்து எப்போ வந்து யாருக்கு நடக்குது, யாரை ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு நடுவில் ஒய் செக்யூரிட்டி வேறு திரு விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. 14ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது போல இருக்குது. கிளாரிட்டி வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். நான் இப்போதும் உறுதியாக சொல்கிறேன், அதிமுக தாவேக கூட்டணி அமையும். ஆமாம் சார், அந்த கார்ட்டூன்லேயே சொல்லியிருக்காங்க. சில யூடியூபர்லாம் வந்து 2 பேருக்குமான கூட்டணி அமையணும்னு தெரியல, யாரோ நெருக்கடி கொடுக்குறாங்களாம் விஜய்க்கு. இல்லை, கருத்துக்களை முன்வைக்கிறோம், இது ஒன்றும் நெருக்கடிலாம் கிடையாது, புரிந்து கொள்வார்கள். ஓகேங்களா? இன்றைக்கி பிஜேபியும் திமுகவும் பேசி வச்சுக்கிட்டு இதை ஒரு லோக்சபா எலெக்ஷனை மாற்ற பார்க்குறாங்க. அண்டு திரு லியோ அவர்கள் நடுவில் குறிப்பிட்டார், இந்த நரேட்டிவ் கன்வீனியன்ட் ஃபார் டிஎம்கே. இந்த ஒரு 2 நாட்களில் வந்து திமுக அளித்து நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பற்றி விவாதிக்கலாம். நாம் எதுவுமே பண்ணல, இனிமேல் பண்ணுறதுக்கு நிதி இல்லை. விரிவாக நம்ம பேசியிருக்கோம் நிதி நிலைமை பற்றி. கடனில் முதல் மாநிலமாக இருக்கிறது. ஸோ பெரிய அனௌன்ஸ்மெண்ட் எதையும் கொடுக்க முடியாது. இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. 1 வருஷம் தான் இருக்குது. இதுதான் கடைசி பட்ஜெட்டு. அடுத்த வருஷம் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான் படிக்க முடியும், ஃபுல் பட்ஜெட் போட முடியாது. அப்படியே பெரிய அறிவிப்புகளை கொடுக்கறதுக்கு கஜானாவில் நிதி இல்லை. எல்லா சைடும் பார்த்திங்கன்னா எல்லா தரப்பும் போராட்டங்களை தொடங்குகிறார்கள். நன்றாக உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன், அரசு ஊழியர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு நாள் விடுப்பெடுத்து ஒரு அடையாள வேலை நிறுத்தம் செய்த அன்று தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை முதலாக கேபினெட் மீட்டிங்கில் முதல்வர் விவாதிக்கிறார். ஞாபகம் இருக்குங்களா? விவாதிக்கிறார். அதை தாண்டி 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து களம் வந்து திமுகவுக்கு சாதகமாகவே இல்லை. இன்றைக்கி நரேட்டிவ் அவங்களால மாற்ற முடியுதா? முடியுது. இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், உளவுத்துறை செய்தியாளர்கள் எல்லாம் அழைத்து விஜய் பற்றி என்ன தகவல் இருந்தாலும் கொடுங்கள், உங்களுக்கு நாங்கள் போலீஸ் நியூஸ் கொடுக்குறோம். கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ் அழைச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அதிமுக கூட்டணி அமைந்து விடக்கூடாது என்று பிஜேபியும் வேலை செய்கிறது, ஆளுங்கட்சியும் வேலை செய்கிறது. இன்றைக்கி தான் சுச்சுவேஷனு. இது ஏன் நான் தாவேக அதிமுக கூட்டணி அமைன்னு சொல்கிறேன்ல, இதை இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கணும். இல்லை, உங்களுக்கு வந்து தர்மேந்திர பிரதான் ஆக்சுவலாக இது வந்து பாஜகவோட நரேட்டிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல. பட் இதுக்கு பின்னாடி ஆர்எஸோட லைக் கை வந்து ஓங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னாங்க. என்கிட்ட ஒரு அதிமுக தலைவர் பேசினார். அவர் வந்து ஒரு பயங்கர ஆர்எஸ் எதிர்ப்பாளர், உண்மையாக எதிர்ப்பார், பெரியார் கொள்கையை வந்து பின்பற்றுவார். அவர் என்ன சொன்னார், ஆக்சுவலாக திமுகவும் பாஜகவும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் இயக்கமும் வந்து ஒருவருக்கு பேசி வச்சுக்கொண்டு தமிழ்நாட்டில் அதிமுக ஒன்றுமே இல்லை, நாங்கள் தான் வந்து திமுக பிக்சர்லே இல்லையப்பா, பிக்சர்லே இல்லை. ஆனால் வந்து அதிமுக தலைவர்கள் அது புரிஞ்சிக்கவே இல்லை, யாரும் அதை பற்றி பேச மாட்டுறாங்க, பிஎம்ஸ்டியை பற்றி யாரும் பேச மாட்டுறாங்க, பேசுகிறாங்க பட் அது நிறைவேற்ற முடியாது. பட் நீங்கள் எங்கே ப்ளே பண்ணுறீங்க, அது தொடர்பான ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த டிஸ்கஷனில் டிஎம்கே இருக்காங்க, அதை விட்டால் பிஜேபி இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு ஃபார்வர்ட் கிளாஸ் ஒரு பிராமின், நிர்மலா சீதாராமனும் ஒரு பிராமின், அஸ்வினி வைஷ்ணவா ஒரு பிராமின். ஸோ இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து ஆர்எஸ்குள்ளே இருக்காங்களோ அவங்கள வச்சு டெல்லியில் ப்ளே பண்ணுறாங்க. இங்கே அண்ணாமலை ப்ளே பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகாது, அது ஸ்டேட்டோட முடிஞ்சிடும். எடப்பாடி அண்ணாமலையா இல்லை எடப்பாடி டிஎம்கேவான்னு நீங்கள் கம்பேர் பண்ணால் அது இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அண்ணாமலை நீங்கள் ஈஸியாக காலி பண்ணிடலாம். டிஎம்கே கிட்ட அந்த பவரை வச்சியோ, ஏடிஎம்கே கிட்ட அந்த ஐடிஎம்கே வச்சியோ, இல்லை இங்கே தலைவர்கள் பேச விட்டால் ஈஸியாக ஆஃப் பண்ணிடலாம் அண்ணாமலை. ஆனால் சென்ட்ரலில் அப்படி இல்லை. ஓகேங்களா? இப்போ சென்ட்ரலில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், இந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்லி ஆர்எஸ் இயக்கம் வந்து அவர்களுக்கு ஊந்துதல் அளிச்சு இங்கேருந்து டிஎம்கே வந்து அதை வந்து லைக் ஃபைட் பண்ணுறாங்க, டிஃபெண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து உங்களை வரவிட மாட்டோம், அந்த கல்விக் கொள்கையை ஹிந்தியை வந்து உள்ள நுழைய மாட்டாங்கன்னு ப்ளே பண்ணுறோம். இதை வந்து அதிமுக தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர் சொன்னார். அதை வந்து எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த ட்விட்டர் நெட் வந்தது போட்டிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து ஏடிஎம்கே அந்த மக்கள் பிரச்சனை நம்ம ஏற்கனவே இந்த திண்ணை பிரச்சாரம் பற்றிலாம் பேசணும், அதில் இந்த விலைவாசி பட்டியலாம் நம்ம படித்தோம். அதுதான் இன்றைக்கி மக்கள் பிரச்சனை, புரியுதுங்களா? இன்றைக்கி நான் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்கிறேன். இங்கே
இன்றைக்கி சிக்கல் என்னென்னா கூடுதலாக ஒரு மொழியை படிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். தமிழ் படிக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. கூடுதலாக ஒரு மொழியை படிக்கிறதுனால நம்ம செத்து போயிட போகிறதில்ல. ஆனால் இந்த விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் நேற்றைக்கு முன்தினமோ சிறு குறு நடுத்தர தொழில்கள் எவ்வளோ மூடி இருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இது நமது வாழ்வாதார பிரச்சனை இல்லையா? ஆனால் எவ்வளவு அழகாக இந்த மொழியை ஒரு பிரச்சனையாக்கி இன்றைக்கி கிட்டத்தட்ட 10-15 நாட்களாக இதுதான் டிபேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம எதுமா பிரச்சனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 4000 வருஷத்துக்கு 2000 தொழில் மூடிட்டுருக்கு. 2000 தொழில் மூடிச்சுன்னா அத்தனை பேர் வேலை எடுக்கிறான். விலைவாசி உயர்வு அந்த பட்டியலை படித்தார் அன்றைக்கி இல்லைங்களா? எது இன்றைக்கி அத்தியாய பிரச்சனை? அசம்பிளியில் அதானப்பா பேசணும். இது லோக்சபா பிரச்சனை. மொழி தொகுதி மறுசீரமைப்புன்றது லோக்சபா பிரச்சனை. அதை தாண்டி மொழியை ஸ்டேட்மெண்ட்டோட அனுமதி இல்லாமல் அலோவ் பண்ண முடியாது. அத்தனை எளிது கிடையாது. இது உங்கள் பாலிசி சார், ஸ்டேட்டோட பாலிசி. ஒத்துக்கிட்டு நாங்கள் மெமரண்டமில் சைன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிட்டு துட்டை வாங்கியிருக்கீங்க. புதிய கல்விக் கொள்கை டாக்டர் அன்புமணியோட அறிக்கைன்னு நினைக்கிறேன் நான். புதிய கல்விக் கொள்கை நீங்கள் பல வடிவத்தில் ஏற்கனவே செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க. மாநில கல்விக் கொள்கைன்னு ஒன்று வகுத்தீங்களப்பா, ஒரு குழு போட்டிங்களப்பா, அந்த குழு அறிக்கை கொடுத்துச்சு. எங்கே அது சொல்லுங்கள்? கல்வி மேலே இவ்வளோ அக்கறை இருக்குன்னு துடிக்கிறீங்களே 10-15 நாளாக. மாநில கல்விக் கொள்கை வகுத்தீங்களா? அதுக்கு போட்டியாக ஒன்று போட்டாங்க, நாங்கள் ஒன்று வகுக்கிறோம் பாருங்கன்ட்டு. எங்கே அது அறிக்கை? எங்கே செயல்படுத்துறீங்களா? குறைந்தபட்சம் செயல்படுத்துகிறான்ல. இன்னொன்று, அது அன்புமணி இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிங்க நாங்கள் கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதால துட்டு தர மாட்டேங்கிறாங்கன்ட்டு நீங்கள் நீதிமன்றத்தை அணுகலாம் அல்லவா? பொலிட்டிக்கல் ஃபைட்டும் போடணும், நீதிமன்றத்தை அணுகலாம் தானே. ஆளுநர் கோப்பில் கையெழுத்து போடலன்னு ஏற்கனவே நீதிமன்றத்தை அணுகிருக்கீங்களே, இதுக்கும் போகலாம் தானே. உச்ச நீதிமன்றம் அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுமா? கான்ஸ்டியூஷனை இன்டர்பிரேட் பண்ணுறது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலை. அப்போது மாநில உரிமைகள், மாநிலங்களுக்கு உரிமைகளே கிடையாதுன்னு உச்சநீதிமன்றம் இது வரைக்கும் எந்த தீர்ப்பும் கொடுத்ததில்லை எனக்கு தெரிஞ்சு. லாலேருந்து டிவியேட்ட மாட்டாங்க. ஏன்னா கான்ஸ்டியூஷனை இன்டர்பிரேட் பண்ணுறது தான் அவங்க வேலை. ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? இப்போ உங்களுக்கு தெரியுதா இது எவ்வளோ வசதியான போராட்டம் உங்களுக்குன்னு தெரியுதா? இவர்களின் தோல்விகளை மறைக்க தான் மொழி போராட்டம். பொதுவாக பிஜேபி திரும்ப திரும்ப மதம்னு பேசுவாங்க. வேலையில்லா வாய்ப்பு பற்றியோ விலைவாசி உயர்வு பற்றியோ எதுவுமே பேச மாட்டாங்க. அதே மாதிரி டிஎம்கேவும் அவங்களுக்கு மதம், இவங்களுக்கு மொழி. அம்புடுத்தேன். இதை விஜயும் புரிஞ்சுக்கணும். விஜய் இந்த பிரச்சனையில் போய் மாட்டிக்கக்கூடாது, அதிமுகவும் மாட்டிக்கக்கூடாது. அதெல்லாம் இருக்கட்டும். நாங்களும் ஒன்றும் இந்தி மொழி ஆதரவாளர்கள்லாம் கிடையாது. நீ கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? வாங்க, 6000 தொழில் மூடி இருக்கு, அது பதில் சொல்லு. உங்களை டிஃபென்சிவ் பொசிஷனுக்கு கொண்டு போகிறாங்க. நீங்கள் இந்த தொழில் மூடி இருக்குன்னு சொன்னா பார்த்தியா எவ்வளோ முக்கியமான மொழி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி பேசாமல் தொழில் மூடி இருக்குன்னு சொல்ல இவனுக்கு மொழி பற்று இல்லை. இதுக்கு தான் நேற்று வலுவாக விவாதிக்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம இந்த ட்வீட்டுக்கு பேசணும்ல. ஏன் இப்படி பவர்ஃபுல்லாக தன்னை பொசிஷன் பண்ணியிருக்காருன்னு என் மேலேயும் கொஞ்சம் வெளிச்சம் பாய்ச்சுங்க, நான் ஒருத்தன் இருக்கேங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காரு. இது மாறும், இது ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியாதுன்னு நான் மொழி நினைக்கிறேன். இந்த கல்வியாண்டு முடிஞ்சிருச்சுன்னா வச்சிங்களேன், முடிஞ்சிடும் இல்லையோ. இன்னொன்று 1 வருஷம் இருக்குப்பா, 1 வருஷம் எப்படிப்பா இதை உருட்டுவ? அதான் சார், இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கல்வியாண்டுக்குள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்வியாண்டு இன்னும் 2-3 மாதத்தில் முடிஞ்சிடும். அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, சஸ்டெயின் பண்ண முடியாது. இந்த பிரச்சனையை இவங்க லாஸ்ட் மினிட்ல ஆரம்பிச்சிருக்கலாம். ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரியில் டிஎம்கே இதை ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா 3 மாதம் இதை உருட்டுறதுக்கு வசதியாக இருந்திருக்கும். இவ்வளோ ஏர்லியர் ஆரம்பிச்சிங்கன்னா இதை மெயின்டைன் பண்ண முடியாது. புரியுது. போக போக லோக்கல் இஷ்யூஸ் மேலே வந்துடும். வேற என்ன பிளான் வச்சுருக்காங்களோ நம்மளுக்கு தெரியாது இல்லை சார். தே ஆர் ரிவீலிங் டூ ஏர்லி. நீங்கள் இப்போ நாமளும் இதுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவர்கள் மீண்டும் மீண்டும் அதிமுக தாவேக கூட்டணி அமையக்கூடாது என்று இருதரப்பும் முயற்சி செய்வதன் காரணமாகவே விஜய் சரி அப்படின்ட்டு வந்துருவார்ல, வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குல்ல, புரிஞ்சிடும்ல அவருக்கு என்ன ஆப்ஷன். இன்னைக்கு இப்போ இந்த பிரசாந்த் கிஷோர் யாருன்றது நேரம் புரிஞ்சுப்பார். இவன் கிட்னி எடுக்க கூப்பிடுறான் அப்படின்றத விஜய் அவர்கள் புரிந்து கொள்வார். பிரசாந்த் கிஷோர் விஜய் அவர்களின் நலனுக்காக ஆலோசனைகளை சொல்லவில்லை என்பதை திரு விஜய் புரிந்து கொண்டால் போதும். தன்னுடைய நலனுக்காக விஜய்க்கு ஆலோசனைகளை சொல்லி கொண்டிருக்கிறார் இல்லையா? நல்லா ஒரு யோசிச்சு பார்த்தானா புரியும். யாரோ போய் உருட்டிருக்க தாத வேலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறது. பிகே கூட்டு வந்ததே அவரும் ஏமாந்துட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏமாந்துட்டு தான் நான் நம்புகிறேன். இல்லைடா இவ்வளோ பெரிய ஸ்டார் எதுக்குமா ஒரு பீகார்காரரை அழைச்சி மேடையில் உட்கார வச்சு பிரதரின் அம்சன் எதுக்குமா சொல்லி அவருக்கு அவ்வளோ வெளிச்சத்தை கொடுக்கணும்? சார், ஒருவேளை அதிமுகவுக்கு பிகே ஒர்க் பண்ணியிருந்தா நீங்கள் இந்த அளவுக்கு அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருப்பீங்களாங்க சார் பிகேவை? இல்லை, நான் பிகேவை நிச்சயமாக இவ்வளோ கடுமையாக விமர்சனம் செய்திருக்க மாட்டேன். என்ன காரணம் என்றால், வேலை செய்கிறவனா வேலை செய்கிற இடத்துல வச்சுருப்பாங்க. ஒரே ஒரு அதிமுக மேடையில் கூட நீங்கள் பிரசாந்த் கிஷோரை பார்க்க முடியாது. திரு சுனில் கனுகுல் அவர்கள் 2021 தேர்தலில் வேலை செய்தார். நம்மை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். வெற்றி நடை போடும் தமிழகம் கேம்பெயின் சுனிலுடையது.
எங்கேயாவது சுனில் பேர் வெளியில் தெரியுமா, பொதுமக்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கள். அவர் ஃபேஸ் கூட தெரியாது, பேர் தெரியாது. நமக்கு தெரியும் சுனில் வேலை செய்கிறாரு. காலைல நான் பேப்பர் எடுத்து பார்த்தோன்னே இது சுனில் வேலை தெரியும் எனக்கு. பொதுமக்களுக்கு தெரியுமா? இல்ல, எடப்பாடி முகத்தை ராபின், ரிஷி, சுனில் கண்ணுக்குழு யார் பேருமே யார் முகமே தெரியாது. ஆனால் திமுகவுக்கு வேலை செய்ய போன உடனே ஸ்டாலினே அனௌன்ஸ்மெண்ட் போட்டார், வி ஹவ் சைன் வித் ஐபாக். ஞாபகம் இருக்கா 21ல்? எனக்கு வேலை செஞ்சானா இது போல் எனக்கு இப்போ ஜான ஆரோக்கியசாமி மீது விமர்சனம் இருக்கா? பின்னாடி இருக்குது. அதே மாதிரி இருக்குது. மேடையில் போய் உட்காந்திங்கன்னா இது என்னன்றதான் என்னோட வருத்தம், விமர்சனம். வேறு ஒன்றும் இல்லை. அவருக்கு திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் மீது தொழில் ரீதியான விமர்சனம் அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் இப்போ சொன்னது ஒன்று ஒன்றா நடந்துகிட்டு இருக்காமா? டே 1 சொன்னேன் நம்ம இல்லையா? கிட்னி எடுக்கிற ஆள் வர்றாங்க, நீங்கள் உஷாராக இருங்கன்னு சொன்னது ஒன்று நடந்துகிட்டு இருக்கா? தந்தி பேட்டி வந்துச்சா? அடுத்து இப்போ இந்த ஜாப் அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தீங்களா? கட்சிக்கு யார் லீட்ரு? இன்னொன்று, இந்த அறிவிப்பாக இருந்தாலும் எந்த அறிவிப்பாக இருந்தாலும் விஜய் முகத்தை பிரதானமாக வச்சு டிசைன் பண்ணணுமா வேணாமாம்மா? அது என்னம்மா இன்விடேஷன்லேயே அது என்னதும்மா? டைனமிக் லீடர் விஜய் அவர்கள் அண்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களோடு இணைந்து பணியாற்ற ஒரு வாய்ப்பு. ஐபாக்கில் அனௌன்ஸ்மெண்ட் எப்படி வந்திருக்கு? ஐபாக்கில் ஃபோன் பண்ணி தான் கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி பேம்ப்ளெட் கூட அவங்க போடல. ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டே போட்டாலும் இந்த மாதிரிங்க எலெக்ஷன் தொடர்பாக இப்போது இன்னும் 2 சில அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இது மாதிரி இன்விடேஷனை தேர்தல் தொடர்பாக களப்பணி ஆற்றுவதற்கு ஆட்கள் தேவை, விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கும். இவ்வளோ தான். நம்ம தான் ஃபோன் பண்ணி கேட்கணும், சார் யாருக்கு சார்? ஐபாக்குங்க. ஐபேக் ஆடில் முகம் வந்திருக்கா இது வரைக்கும்? வந்ததில்லை. பெண்ணு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா? அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கா ஃபஸ்ட்டு? இப்படி தான் வேலை செய்ய வேண்டும். இவர்கள் அத்தனை பேர் சேர்ந்து, பிரசாந்த் கிஷோரும் சேர்ந்து, பிரசாந்த் கிஷோரோட ஜாபு மாப்பிள்ளை சார் அனுப்பியதுன்னு அன்றைக்கே சொன்னேன். இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் போட்டு 118ல் ஒரு ஈஸியாக வின் பண்ணிடலாம் என்று அவர் மீண்டும் மீண்டும் நிறுவுவது விஜய் அவர்கள் மனதில் லியோ சொன்னது போல ஆசையை தூண்டுவது. அதுவும் சார் இப்போ இந்த புதிய தலைமுறை இன்டர்வியூக்கு அப்புறம் தெரியுது அது இந்த தேர்தலில் இல்லை போல இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணா அது நம்ம போட்டு சாத்துனதுனால இந்த தேர்தல் இப்படி பேசியிருக்கிறாருமா. தந்தி டிவியில் அப்படியே சொன்னார். தந்தி டிவியில் என்ன சொன்னார்? 26ல் கூட்டணி கிடையாது சொன்னாரா? 26ல் சிஎம் அவர்னு சொன்னாரா? ஹரிகரன் திருப்பி கேட்குறாரு. How can you say that? It's a new party. ஈஸி. மும்முனை போட்டியில் எல்லா ஓட்டும் விஜய் கூடுன்னு சொன்னாரா? வாட்டப்போ திமுக அப்போ 53%, 51%, 48% கேட்குறாரு. 49% சொன்னார் இல்லையா? அந்த 49% அப்படியே இருக்குன்னு எதை வச்சு சொல்கிற? திமுக ஓட்ட போல விஜய் வாங்கிடுவார்னு சொன்னாரா? ஒருத்தனை ஏமாற்றணுன்னா ஆசையை தூண்டிட்டார். ஸோ நான் அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் ரொம்ப ஏர்லியாக அவங்க பண்ணிட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். திமுக 1 வருஷம் ஓட்டணும். இப்போது இது நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அந்த மோடி போர்ன்றது இவங்க 2 பேரும் இந்த சட்டப்பேரவை தேர்தலையே மக்களவை தேர்தலாக மாற்றுவதற்கான வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு இது 1 வருஷம்லாம் சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது அதிகபட்சம் போனால் இது 1 மாதம் ஓடுமாப்பா? அடுத்த அந்த அகாடமிக் இயர் ஸ்டார்டிங் வரைக்கும் போகும். இந்த டீலிமிட்டேஷனு 22 ஏதோ ஆக்ஷன் கமிட்டி மீட்டிங் வச்சுருக்காங்க அந்த தென்னகத்து தலைவர்களை எல்லாம் வச்சு. அன்றைக்கி அது நடந்துருது. ஒரு தீர்மானம் போடுறாங்க, 4 தீர்மானம் போடுறாங்க. அதுக்கப்புறம் அதை அடுத்து இங்கே எப்படி கொண்டு போவாங்க? அதை 1 வருஷம் இழுக்க முடியுமா? ஸோ திருப்பி மக்கள் பிரச்சனைகளுக்கு மாநில பிரச்சனைகளுக்கு வந்து தான் நீங்கள் தீர வேண்டும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கே வெளியேற்று. சார் கடைசி கொஸ்டினாக இது கேட்டு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ ஆடு மாதிரி தினமலர் பத்திரிகையில் திரு விஜய் அவர்களை சித்தரிச்சிருக்காங்க. ஸோ தாவேகா ரசிகர்களுடைய ஆதரவாளர்களுடைய கோபத்தை எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் அவரது ஆதரவாளர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படி தான் போடுவாங்க. தினமலர் பிஜேபி வளர வேண்டும், தாவேகா அதிமுக கூட்டணி வரக்கூடாது என்பதை உணர்ந்து தான் திரு விஜய் அவர்களை ஆடு போல சித்தரித்து அந்த கார்ட்டூனை போட்டிருக்கிறது. ஆனால் ஒரு வளரும் அரசியல்வாதி எந்த ஊடகத்தையும் பகைத்து கொள்வது அவரது வளர்ச்சிக்கு நல்லதல்ல. அவங்களுக்கு கண்ணா புண்ணான்ட்டு அவரது ரசிகர்களை வைத்து ஏச வைப்பது, மிரட்டுவது, இதெல்லாம் திரு விஜய் அவர்களுக்கு நல்லதல்ல. தினமலரோட அஜெண்டா என்னன்றதை நான் சொல்லிட்டேன். தினமலரும் திரு விஜய் அவர்களுக்கு வேண்டும். அந்த இந்த திங்கட்கிழமை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ரெசிடென்ட் எடிட்டர் அருண் ராம் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். திரு விஜய் அவர்கள் அவர்களை போய் நான் பார்த்தேன், நீங்கள்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் என்னிடம் பேசிய போது அடிக்கடி பத்திரிகையாளர்களை சந்தியுங்கள் என்று நான் சொன்னேன். திரு விஜய் அவர்கள் அதுபோல் பத்திரிகையாளர்களை சந்திக்காதது மட்டுமல்ல, பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தாமல் தவிர்க்கிறார். இதுவரை அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை.
பிறகு இந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டனர் பவுன்சர்களை வைத்து. நாங்கள் சிம்பாலிக்காக அந்த இஃப்தார் நிகழ்ச்சி குறித்த செய்திகளை போடுவதில்லை என்று முடிவெடுத்தோம். அதுக்காக நாங்கள் தொடர்ந்து விஜய் பாய்காட் பண்ணோன்னு அர்த்தம் இல்லை. விஜய் ஒரு முக்கிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா நாங்கள் போட்டு தான் ஆகணும். பட் ஊடகங்களே இப்படி நடத்துவது நல்லதல்ல அப்படின்ட்டு திரு அருண்ராம் அவர்கள் எழுதியிருந்தால் நான் அதில் உடன்படுகிறேன். நான் அருண்ராம் சொன்னதில் எல்லாத்துலேயும் நான் உடன்படவில்லை என்றாலும் ஊடகங்களே இப்படிலாம் டார்கெட் பண்ணுறது நல்லதல்ல. நீங்கள் இதே தினமலர் தானே உங்களுக்கு கவரேஜும் கொடுத்துச்சு. அவங்களுக்கு எப்போ வசதியாக இருக்கோ அப்போ ஓகேவா. ஒரு அரசியல்வாதிக்கு எல்லா பப்ளிசிட்டி, எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி. மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க, தினமலர் மன்னிப்பு கேட்குமாங்க சார்? ஏமா எத்தனை வருஷத்து பத்திரிகை அது, அவர்கள் எப்படி மன்னிப்பு கேட்பார்கள்? இதெல்லாம் கடந்து போயிடணும். அப்போ இப்போ விஜய் அவர்கள் ஆடு மாதிரி போட்டு அவர் ஆட் ஆகிடுவாரா? போட்டி ஜெயிச்சு வரணும் நாங்கள் சார், நிறுவி காட்டணும். நீங்கள் போய் இப்போ இன்னொன்று இது இப்படி பாருங்களேன், இதை பார்த்த உடனே நீங்கள் ஷார்ப்பாக அந்த தொடர்ந்து அந்த தினமலர் செய்திகளை நீங்கள் கவனித்து வந்தீர்கள் என்றால் அதிமுக தாவேக கூட்டணி அமைந்தே விடக்கூடாது என்பது தான் தினமலரின் நோக்கம். கரெக்டாக? பதிலுக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைய வேண்டும், விஜய் தனித்து விடப்பட வேண்டும். இது தினமலரோட நோக்கம். நீங்கள் கூட்டணி அமைங்க. இதை விட தினமலருக்கு வேறு என்ன பதில் இருக்க போகிறது? ஒரு 2 பேருக்கும் பரஸ்பரமான ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டணி அமைச்சு நீங்கள் போட்டுட்டு ஜெயிச்சிட்டீங்கன்னா தினமலர் உங்ககிட்ட கெஞ்சுறதுக்கு வருவாங்க இல்லையா? அதுதான் சரியான பதிலாக இருக்க முடியும். அவங்க நோக்கம் என்னவோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதுதான் பதில். அதை விட்டுட்டு அவங்களை டார்கெட் பண்ணுறது விஜய் வளர்ச்சிக்கு நல்லதல்ல. அது சரியான அணுகுமுறையும் அல்ல. சரிங்க சார், இது வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசலாம். தொடர்ந்து அரசியல் அரசியலில் பேசலாம். நன்றி உங்கள் கருத்து. வணக்கம்.